Welcome to Bank PO and Clerk Coaching class organized by the Department of Employment and Training, Government of Tamil Nadu. Dear students, இன்னைக்கு நம்ம லாஜிக்கல் ரீசனிங் பார்ட்ல வரக்கூடிய இன்புட் அண்ட் அவுட்புட் அப்படின்ற டாபிக் பத்தி பார்க்க போறோம். சம்டைம்ஸ் இந்த மாதிரி கொஷின் வந்து நமக்கு பேங்க் எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்க. அதனால இந்த இன்புட் அண்ட் அவுட்புட் சம்பந்தமான கொஷின்ஸ் எந்த மாதிரி வரும், எப்படி இந்த மாதிரி கொஷின்ஸ் அப்ரோச் பண்றது அப்படின்ற பேசிக்ஸ்ல இருந்தே நம்ம பார்ப்போம். ஓகே, before going into the topic, let me explain. இன்புட் அவுட்புட் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே கம்ப்யூட்டர்ஸ் அதிகமாக யூஸ் பண்றோம், மொபைல் ஃபோன் யூஸ் பண்றோம். ஸோ வி நோ, ஸோ தெர் இஸ் எ கம்ப்யூட்டர், அதில் CPU இருக்கும். we are giving some input அல்லது ஒரு கால்குலேட்டர்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு இன்புட் வந்து ப்ரொவைட் பண்றோம், ஒரு கால்குலேஷன் 5 × 3 + 2 அப்படின்னு அந்த கால்குலேட்டர்ல இன்புட் கொடுக்குறோம். அந்த கால்குலேட்டர் அவுட்புட் கொடுக்குது. என்ன கொடுக்குது? 5 × 3 15, 15 + 2 17 அப்படின்னு அவுட்புட் கொடுக்குது. இது மாதிரி இன்னும் -2 + 7 டிலைன் அடிஷனலா கொடுத்தா then the answer will also change இல்லையா? ஸோ இந்த கால்குலேட்டர் இந்த மாதிரி கால்குலேஷன்ஸை எப்படி பண்ணுது? ஒரே ஸ்டெப்ல பண்ணுதா அப்படின்னா அப்படி இல்லை. இட் வில் அப்ளை போர்ட்மாஸ் ரூல். முதல்ல பிராக்கெட்ஸ் எதாவது இருக்கான்னு செக் பண்ணோம், அப்படி இல்லைன்னா ஆர்டர்ஸ் பவர்ஸ் எதாவது இருக்கா செக் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் டிவிஷன், அப்புறம் மல்டிப்ளிகேஷன், அப்புறம் அடிஷன், அப்புறம் கடைசியாக தான் சப்ட்ராக்ட் பண்ணோம். ஸோ இந்த சீக்வன்ஸை ஃபாலோ பண்ணோம் இந்த கால்குலேட்டர் கிவன் இன்புட்ல. ஸோ ஒரு ஸ்டெப்பாக சால்வ் பண்ணிட்டு வரும். ஸோ ரொம்ப ஸ்பீடாக அது பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால நமக்கு உடனே ஆன்சர் வர மாதிரி தெரியுது. பட் இட் வில் பெர்ஃபார்ம் ஸ்டெப் பை ஸ்டெப் ஒன்லி. ஸோ எனி மெஷின், if you give an input, after following some steps, it will give some output. Okay, இதுதான் பேசிக்கா இன்புட் அவுட்புட் ரிலேட்டட் கொஷின்ஸ்ல வரும். ஸோ நம்ம கொஷின்ல இன்புட் கொடுத்துருவாங்க, சம் நம்பர்ஸ் ஆர் வேர்ட்ஸ், அதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருவாங்க, ஃபைனலாக அவுட்புட் இருக்கும். ஸோ அது என்ன மாதிரி ஸ்டெப்ஸ் ஃபாலோ இருக்குன்னு பார்த்து நம்ம கேட்குற கொஷின்ஸ்க்கு சால்வ் பண்ண வேண்டியது இருக்கும். நான் எக்ஸாம்பிள் கொடுக்கும்போது உங்களுக்கு இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஜஸ்ட் பேசிக்காக இன்புட் அவுட்புட்னா என்ன அப்படின்றதுக்கு ஐ ஜஸ்ட் கேவ் an எக்ஸாம்பிள். சரி, இந்த இன்புட் அவுட்புட் கொஷின்ஸ்க்கு எந்த மாதிரி கொஷின் பேட்டர்ன்ஸ்லாம் வரலாம் அப்படின்னா, பேஸ்ட் ஆன் நம்பர்ஸ் வரலாம். இந்த மாதிரி வெறும் நம்பர்ஸ் மட்டும். பேஸ்ட் ஆன் வேர்ட்ஸ் வரலாம். வேர்ட்ஸ் அப்படின்றது ஒன்லி ஆல்பபெட்டிக்கல் லாஜிக்கல் ரீசனிங் பேஸ் பண்ணி தான் நம்ம சால்வ் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒரு வேர்ட்ஸ்ல என்ன மாதிரிலாம் நம்மளை ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்ண வைக்க முடியும்? மேபி அசெண்டிங் ஆர்டர்ல லெட்டர்ஸ் அரேஞ்ச் பண்ண சொல்லலாம், அதாவது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல. ரிவர்ஸ் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ண சொல்லலாம், டிக்ஷனரி ஆர்டர். தென் வவல்ஸ் பேஸ் பண்ணி, அல்லது ஆல்ரெடி நம்ம லெட்டர் சீரீஸ் டாபிக்லாம் பார்த்துருப்போம், ஒரு லெட்டர் விட்டு இன்னொரு லெட்டர், அந்த மாதிரி ஆட் லெட்டர்ஸ், ஈவன் லெட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி தான் வேர்ட்ஸ் வச்சு நம்மளை கொஷின் கேட்பாங்க. அண்ட் தென் தேர் கேன் பி காம்பினேஷன் ஆஃப் வேர்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ், இது ரெண்டும் சேர்ந்து வரும். ஓகே, இப்போ அந்த ஸ்டெப்ஸ் சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்டெப்ஸ் எந்த மாதிரி எல்லாம் கேட்கலாம் அப்படின்னா, தேர் கேன் பி a சிங்கிள் எலிமெண்ட் மூவ்மெண்ட். ஒரு எலிமெண்ட்டும் மாறுற மாதிரி கொஷின் கேட்கலாம், அல்லது இன்டர்சேஞ்சிங் ஆஃப் எலிமெண்ட்ஸ். அது எக்ஸாம்பிள் சொல்லும்போது உங்களுக்கு புரியும். ஓகே, தீஸ் ஆர் ஜெனரல்.
ஸோ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டெப்ஸ் ஃபாலோ ஆயிருக்கு அப்படின்னா தி ஃபைனல் ஸ்டெப் வில் பி 1 2 3 4 5 எக்ஸெட்ரா இப்படி போகும். சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பருக்கு போனா தட் இஸ் கால்ட் அசெண்டிங் ஆர்டர். பிக்கர் நம்பர்ல இருந்து ஸ்மாலர் நம்பர் டுவர்ட்ஸ் போச்சுன்னா அதை வந்து நம்ம டிசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ அது என்ன மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ ஆயிருக்குன்னு பார்த்துட்டு நம்மளே டிசைட் பண்ண வேண்டியதான். As I told earlier, words பொறுத்த வரைக்கும் there may be alphabetical order A to Z or in reverse alphabetical order Z to A. இதெல்லாம் பேசிக்ஸ் நம்ம கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது. இப்போ ஒரு சின்ன எக்ஸாம்பிள், மெத்தடிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன், சிங்கிள் எலிமெண்ட் மூவ்மெண்ட். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் சொல்லணும், இந்த இன்புட் அவுட்புட் டைப் ஆஃப் கொஷின்ல இந்த மாதிரி இன்புட் வந்து கொடுத்துருவாங்க கொஷின்ல, அண்ட் தென் சம் ஸ்டெப்ஸ் இதையும் கொடுத்துருவாங்க. இது கொடுத்துட்டு இப்ப ஸ்டெப் 3 தான் ஃபைனல் ஸ்டெப் அப்படின்ற மாதிரி இண்டிகேட் பண்ணிடுவாங்க. விச் மீன்ஸ் ஒரு இன்புட்டுக்கு 3 ஸ்டெப் பண்ணாதான் அவுட்புட் வருதுன்னு அர்த்தம் இந்த எக்ஸாம்பிள் பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ இன் ஜென்ரல் நீங்க இந்த மாதிரி இது வந்து 3 ஸ்டெப் வருது, சில கொஸ்டின்ல 6 ஸ்டெப்பு 8 ஸ்டெப் இப்படிலாம் வரலாம். அது நம்ம எல்லா ஸ்டெப்ஸும் எப்படி மாறுதுன்னு பார்க்க வேண்டியது இல்லை. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட், கீப் இன் மைண்ட், இன்புட்டை பாருங்க, and then ஸ்டெப் 1 பாருங்க, ஸ்டெப் 2 பாருங்க, then straight away go to the final step. ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்க ஃபாலோ பண்ணுங்க. அது 6 ஸ்டெப் இருந்தாலும் சரி, 8 ஸ்டெப் இருந்தாலும் 10 ஸ்டெப் இருந்தாலும் இன்புட் என்ன கொடுத்துருக்காங்க, அது எந்த மாதிரி டிரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்றத ஜஸ்ட் ஐடென்டிஃபை பண்றதுக்கு ஸ்டெப் 1 அண்ட் ஸ்டெப் 2 பாருங்க. And then straight away go to the final step which will be the output, right? என்ன அவுட்புட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றாங்க, எதுக்காக இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ ஆயிருக்குன்னு நம்ம ஃபைனல் ஸ்டெப்பை பார்த்தோம்னா நமக்கு தெரிஞ்சிடும். ஸோ இந்த அவுட்புட்காக தான் இவங்க இந்த ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்றத ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிளில் இன்புட் வந்து B D C A F E இப்படி இன்புட் கொடுத்துருக்காங்க, 6 லெட்டர் இருக்கு. ஸோ இது சின்ன ஒரு பேசிக் எக்ஸாம்பிள்னால 3 ஸ்டெப்லேயே அவுட்புட் வந்துடுது. அதனால நம்ம எப்படி ஸ்டெப்ஸ் ஃபாலோ ஆயிருக்குன்னு 3 ஸ்டெப்பையுமே பார்ப்போம். முதல்ல பாருங்க, ஏ அப்படின்ற லெட்டரு முதல்ல கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, அதுக்கப்புறம் இருக்கிற பி டி சி எஃப் இ அது அப்படியே இருக்கு, எந்த சேஞ்சும் ஆர்டர் எதுவுமே சேஞ்ச் ஆகல, அப்படியே கொண்டு வந்துட்டாங்க. ஸோ ஸ்டெப் 1ல என்ன பண்ணியிருக்காங்க, ஏவா முதல்ல கொண்டு வந்திருக்காங்க, மீதி லெட்டர்ஸ் அப்படியே கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸ்டெப் 2ல பாருங்க, ஏ முதல்ல கொண்டு வந்தது அப்படியே தான் இருக்கு. நெக்ஸ்ட் பி அது நேரா அப்படியே இருக்கு, சிஏ முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அப்புறம் டிஎஃப்இ அப்படின்றது கண்டினியூ ஆயிருக்கு, இங்க இருக்கிற டி, இங்க இருக்கிற எஃப், இங்க இருக்கிற இ, இது 3 அப்படியே கண்டினியூ ஆயிருக்கு. தேர்ட் ஸ்டெப்ல ஏ பி சி டி நேரா அப்படியே இருக்கு, இ முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க, எஃப். ஸோ நம்ம அவுட்புட் அல்லது ஃபைனல் ஸ்டெப்பை பார்க்கும்பொழுது நமக்கு தெரியுது, இதை வந்து அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றதுக்கு தான் இவங்க இந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது, அல்லது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றதுக்கு ABCDEFன்னு கொண்டு வரணும் இதை, இந்த கிவன் இன்புட்டை அப்படின்றதுக்காக ஸ்டெப்ஸ் ஃபாலோ பண்றாங்க. முதல் ஸ்டெப்ல என்ன பண்றாங்க, நமக்கு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வரணும்னா முதல்ல எது வரணும், ஏ வந்துடணும். அதனால ஏவை மட்டும் கொண்டு வராங்க, BDCFE அப்படியே இருக்கு. ஓகே,
ஸ்டெப் 1 கம்ப்ளீட்டட். ஸ்டெப் 2ல என்ன பண்ணிருக்கணும், நெக்ஸ்ட் B முன்னாடி கொண்டு வரணும் இல்லையா? ஆனா B ஏற்கனவே ஸ்டெப் 1லயே அதுவே வந்துருச்சு. அதனால AB அப்படியே போட்டுக்கிட்டு நெக்ஸ்ட் லெட்டருக்கு போறோம். ஓகே, நெக்ஸ்ட் எதை கொண்டு வரணும், C கொண்டு வரணும். ஸோ சிஏ கொண்டு வர்றோம். DEFE அப்படியே இருக்கு. ஓகே, இப்ப ஸ்டெப் 3ல ஏபி முடிஞ்சதுக்கு அப்புறம் சிஏ கொண்டு வரணும். ஆனா ஸ்டெப் 2ல சி அதே கரெக்டான பொசிஷன்ல இருக்கு. டியும் பாருங்க அதே பொசிஷன்ல கரெக்டா இருக்கு. அதனால சிடி அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் இஏ கொண்டு வரணும். அதனால கடைசியில் இருக்கிற இஏ நெக்ஸ்ட் லெட்டரை கொண்டு வராங்க. அப்புறம் எஃப் ஆப்வியஸ்லி இங்கே தான் போகும். அதோட ஸ்டெப்ஸ் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே ஸ்டெப்ஸ் தேவையில்லை, ஏன்னா நமக்கு டிசைர்ட் அவுட்புட் வந்தாச்சு. அதனால இந்த கிவன் இன்புட்டுக்கு 3 ஸ்டெப்ஸ் ஆர் ரெக்வயர்டு டு கெட் தி அவுட்புட் அப்படின்னு நமக்கு தெரிய வருது. ஓகே, இது வந்து சிங்கிள் எலிமெண்ட் மூவ்மெண்ட். ஏன்னா ஒரு ஸ்டெப்ல ஒரு எலிமெண்ட் தான் மூவ் பண்றோம். முதல் ஸ்டெப்ல ஏவை மூவ் பண்ணோம், ரெண்டாவது ஸ்டெப்ல பியை மூவ் பண்ணியிருக்கணும். பட் ஃபார்ச்சுனேட்லி பி அதே இடத்துல இருந்ததுனால அதை விட்டுட்டு நெக்ஸ்ட் சியை மட்டும் மூவ் பண்றோம். அடுத்ததுல டியை மூவ் பண்ணோம், டி அதே இடத்துல இருந்ததுனால இயை மட்டும் மூவ் பண்றோம். ஒருவேளை டி வேற இடத்துல இருந்திருந்தது அப்படின்னா அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டெப் வந்திருக்கும். டியை மூவ் பண்ணோம், அதுக்கப்புறம் இயை மூவ் பண்ணோம், அப்புறம் எஃப். ஓகே, ஸோ ஒரு எலிமெண்ட் ஒரு ஸ்டெப்ல மூவ் பண்ற மாதிரி இந்த எக்ஸாம்பிள். இன் திஸ் எக்ஸாம்பிள் இன்டர்சேஞ்ச் ஆஃப் எலிமெண்ட்ஸ். பாருங்க, இதுல என்ன நடந்திருக்கு அப்படின்னா, திஸ் இஸ் அ டிஃபரண்ட் பேட்டர்ன். இன்புட் BDCAFE அது எதா இருக்கு. ஸ்டெப் 1ல என்ன பண்றோம், நமக்கு ஃபைனல் ஸ்டெப் பாருங்க, ABCDF தான் இங்கேயும் கொண்டு வராங்க. ஸோ ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றாங்க. ஆனா அதுக்கான ஸ்டெப்ஸ் என்ன ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஆஸ் யூஷுவல் ஏவை முன்னாடி கொண்டு வராங்க. அதுக்கப்புறம் என்ன வரணும், BDCFE அப்படியே வரிசையா வந்திருக்கணுமா? ஆனா அப்படி வரல. என்ன பண்றாங்க, ஏவை முன்னாடி கொண்டு வந்ததுனால ஏ எங்க வந்துருச்சு, ஃபர்ஸ்ட் இடத்துக்கு வந்துருச்சு. இந்த ஃபர்ஸ்ட் இடத்துல இருந்த பி வந்து ஏ இடத்துக்கு போயிடுச்சு. ஸோ தே ஹாவ் இன்டர்சேஞ்ச்டு தி லெட்டர்ஸ். ஸோ இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆஃப் எலிமெண்ட்ஸும் ஸ்டெப்ஸ் ஃபாலோ ஆகும். ஓகே, மற்றதெல்லாம் அப்படியே எழுதிட்டாங்க. DCFE அதே இடத்துல அப்படியே இருக்கு. செகண்ட் ஸ்டெப் ஏ அப்படியே இருக்கு, நெக்ஸ்ட் லெட்டர் பி கொண்டு வரணும். ஸோ பி எங்க கொண்டு வராங்க, எங்க கொண்டு வராங்க, டி இருந்த இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, அப்ப டி வந்து பி இருந்த இடத்துக்கு போயிடுது. ஓகே, CFE அப்படியே வச்சிருக்காங்க. ஸ்டெப் 2 மட்டும் பாருங்க. ஓகே, ஆல்வேஸ் ஃபோக்கஸ் ஒன் ஸ்டெப் அட் எ டைம். எல்லாத்தையும் போட்டு கன்ஃபியூஸ் பண்ணாதீங்க, ஒரு ஸ்டெப்பா ஃபாலோ பண்ணுங்க. ஸோ ஸ்டெப் 2ல பியை கொண்டு வந்துட்டாங்க, பி இருந்த இடத்துல டி போயிடுச்சு. ஓகே, ஸ்டெப் 3 பாருங்க எப்படி போயிருக்குன்னு. ஸ்டெப் 3 பார்த்தீங்க அப்படின்னா, ஆல்ரெடி ஏ முடிஞ்சாச்சு, பி முடிஞ்சாச்சு, நெக்ஸ்ட் சி கொண்டு வரணும் இல்லையா? பட் சி அதே இடத்துல இருக்கு. நெக்ஸ்ட் டியும் அதே இடத்துல இருக்கு. இப்ப ABCD முடிஞ்சாச்சு. அதனால நெக்ஸ்ட் எதை தேவையோ அதை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். E and F. ஸோ இ முன்னாடி வந்துடுது, இ இந்த இடத்துல எஃப் போயிடுது. இதுக்கப்புறம் நமக்கு எனி ஃபர்தர் ஸ்டெப்ஸ் தேவைப்படல. அதனால 3 ஸ்டெப்லேயே நமக்கு டிசைட் அவுட்புட் வந்தாச்சு. ஸோ ஸ்டெப் 3 இஸ் தி அவுட்புட். ஓகே, ஸோ இந்த மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆஃப் எலிமெண்ட்ஸும் கொஷின்ஸ் வரலாம். ஸோ கிவன் இன்புட்டுக்கு எப்படி ஸ்டெப்ஸ் ஃபாலோ ஆயிருக்குன்னு பார்க்கறது ரொம்ப முக்கியம். இது நம்ம கொஷின்ல கொடுத்துருவாங்க. இப்ப லெட்டர்ஸ் மட்டும் பார்த்தோம். நவ் வேர்ட்ஸ் பேஸ் பண்ணி எந்த மாதிரி கொஸ்டின் கேட்கலாம் அப்படின்னா, பாருங்க, ஒரு இன்புட் கொடுக்குறாங்க.
belt and area, the state or t. ஸோ இது ஒன்று ஒரு லெட்டர். நீங்க இன்புட் அவுட்புட்ல அப்படிதான் எடுத்துக்கணும். an ஏரியா ஒரே லெட்டர் அப்படிலாம் கன்சிடர் பண்ணக்கூடாது. ஓகே, ஒரே வேர்டு அந்த மாதிரி நினைக்கக்கூடாது. டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸ். பெல்ட் ஒரு தனி வேர்டு, an அது ஒரு தனி வேர்டு, ஏரியா தனி வேர்டு, அதே மாதிரி தி ஸ்டேட் ஆர் டி இது கிவன் இன்புட். ஸ்டெப் 1 என்ன நடந்திருக்குன்னு பாருங்க. ஸோ ஆன முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் பெல்ட், ஏரியா, தி ஸ்டேட் ஆர் டி எல்லாம் அப்படியே இருக்கு. அடுத்த ஸ்டெப் என்ன பண்றாங்க, ஆன் அப்படியே தான் இருக்கு, ஆர் இதை முன்னாடி கொண்டு வர்றாங்க. ஓகே, அப்புறம் பெல்ட், ஏரியா, தி ஸ்டேட், டி அப்படியே இருக்கு. ஸ்ட்ராட்டஜி என்ன சொல்லியிருக்கேன், ஒரு 2 ஸ்டெப் பார்த்துட்டு ஸ்ட்ரைட்டாகவே ஃபைனல் ஸ்டெப் போயிடுங்க. ஸோ 5 ஸ்டெப்பு கொடுத்துட்டு ஸ்டெப் 5 இஸ் தி ஃபைனல் அவுட்புட்னு சொல்லிட்டாங்க. ஓகே, ஸ்டெப் 5 பாருங்க, and ஆர் ஏரியா பெல்ட் ஸ்டேட் டி தி. ஸோ என்ன ட்ரை பண்ணியிருக்காங்க, டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க, அல்லது ஒவ்வொரு வேர்டும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல இருக்கு. பாருங்க, ஏ எல்லாம் முன்னாடி வந்துருச்சு, அப்புறம் பி, அப்புறம் தான் எஸ் வரும், அப்புறம் தான் டி வரும். இந்த ஏலே 3 இருக்கு, 3 வேர்டு. அதனால ஏக்கு அப்புறம் வர நெக்ஸ்ட் லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தா இங்க என் இருக்கு, இங்க ஆர் இருக்கு, இங்கேயும் ஆர். ஸோ என் தான் முன்னாடி வரும் ஆருக்கு முன்னாடி, அதனால ஆன் ஃபர்ஸ்ட் வந்துடுச்சு. ஸோ தே ஹவ் ஃபாலோடு டிக்ஷனரி ஆர்டர். எல்லாரும் டிக்ஷனரி யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு புரியும் டிக்ஷனரி ஆர்டர்னா எப்படின்னு. ஸோ டிக்ஷனரியில் பார்த்தோம்னா எந்த வேர்டு முதல்ல வரும்னா ஆன் தான் முதல்ல வரும், அப்புறம் தான் ஆர் வரும், அதுக்கப்புறம் தான் ஏரியா வரும், அதுக்கப்புறம் தான் பி சீரீஸ் பெல்ட் வரும், அதுக்கப்புறம் சிடிஎஃப் இப்படியே போயிட்டு அப்புறம் தான் எஸ் எல்லாம் வரும். ஸோ டிக்ஷனரி ஆர்டர் வந்து ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படின்னு நமக்கு தெரியுது. ஓகே, இப்போ எப்படி ஃபாலோ பண்ணியிருக்காங்கன்னா பாருங்க, ஜஸ்ட் சிங்கிள் எலிமெண்ட் மட்டும் மூவ் ஆயிருக்கு. முதல்ல இந்த ஆனை முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க, மீதி அப்படியே வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆன் நெக்ஸ்ட் வர வேண்டிய ஆர் அவுட்புட்ல பாருங்க, நெக்ஸ்ட் எது வரணும், ஆர் லெட்டர், ஆர் வேர்டு தான் நமக்கு தேவை. அதனால இந்த ஆரை முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. மீதி இருக்கிற பெல்ட், ஏரியா, தி ஸ்டேட், டி இதெல்லாம் வரிசையா வந்திருக்கு. அதுக்கப்புறம் தேர்ட் ஸ்டெப்ல ஆன் ஆர், தேர்ட்ல வேர்டு என்ன நமக்கு அவுட்புட்ல தேவை, ஏரியா, அதனால ஏரியாவை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த ஏரியாவை இங்க வந்துருச்சு. மீதி இருக்கிற பெல்ட், தி ஸ்டேட், டி இதெல்லாம் அப்படியே வரிசையா வந்திருக்கு. ஓகே, ஸ்டெப் 4ல ஆன் ஆர் ஏரியா முடிஞ்சது. நெக்ஸ்ட் பெல்ட் வரணும். பாருங்க, பெல்ட் அதே இடத்துல தான் இருக்கு, அதனால அதை நம்ம ஸ்கிப் பண்ணிடலாம். அதே ஸ்டெப்ல நீங்க மறுபடியும் இன்னொரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா பண்ண வேண்டியது இல்லை. பெல்ட் அதே இடத்துக்கு கரெக்டான பொசிஷன்ல வந்துடுதுனால நெக்ஸ்ட் வேர்டை ஃபோக்கஸ் பண்ணுங்க. பெல்ட்டுக்கு அப்புறம் என்ன வரணும், ஸ்டேட், அதனால ஸ்டேட்டை முன்னாடி கொண்டு வந்துட்டு டிடி அப்படியே கண்டினியூ ஆகுது. ஓகே, இன் ஸ்டெப் 5 பெல்ட்டுக்கு அப்புறம் ஸ்டேட் கொண்டு வந்தாச்சு, அப்புறம் என்ன வரணும், டி வரணும், அதனால டீயை முன்னாடி கொண்டு வரோம், டி கடைசியில் வந்துருச்சு. இதோட ஸ்டெப் நமக்கு முடிஞ்சாச்சு. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த இன்புட் அவுட்புட்டு பேசிக்கா எப்படி சால்வ் பண்ணுன்ற ஒரு ஜென்ரல் ஐடியா கிடைச்சிருக்கும். இன்னும் நம்ம சில எக்ஸாம்பிள் கொஷின்ஸ் சால்வ் பண்ணும்போது உங்களுக்கு பெட்டரா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். எக்ஸாம்பிள் 2 பாருங்க. இன்புட் வந்து கைடு, மாரல், ஹேவ், தட், சீம்ஸ், வேக். 2 ஸ்டெப். ஓகே, ஸ்டெப் 2 இஸ் ஃபைனல் அவுட்புட்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஸ்டெப் 2 என்ன இருக்கு, கைடு, ஹேவ், மாரல், சீம்ஸ், தட், வேக். ஸோ இதுவும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் அல்லது டிக்ஷனரி ஆர்டர்ல தான் அரேஞ்ச் ஆயிருக்கு. எப்படின்னா ஜி, ஹச், அதுக்கப்புறம் தான் எம் வரும், அப்புறம் தான் எஸ் வரும், அப்புறம் தான் டி வரும், கடைசியாக தான் டபிள்யூ வரும். கரெக்டா? ஸோ இங்க கூட நம்ம டிக்ஷனரி ஆர்டர் தான் ஃபாலோ ஆயிருக்கு.
ஆனா என்ன ஸ்டெப்ஸ் ஃபாலோ ஆயிருக்கு அது டிக்ஷனரி ஆர்டரை கொண்டு வரதுக்கு இந்த இன்புட்ல இருந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா, முதல்ல நமக்கு தேவை கைடு. அது முதல்ல இருக்கு, அதனால அதை நம்ம அப்படியே எழுதிட்டு நெக்ஸ்ட் வேர்டு தான் ஃபோக்கஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் வேர்டு நமக்கு தேவையானது ஹேவ். அவுட்புட் பாருங்க, ஹேவ் தான் நமக்கு நெக்ஸ்ட் தேவையானது. அதனால இங்க இருக்கிற ஹேவை இங்க கொண்டு வந்துட்டாங்க. மொரேல ஹேவ் இடத்துல வந்துருச்சு. தட் சீம்ஸ் வேக் அப்படியே கண்டினியூ ஆயிருக்கு. ஓகே, ஸ்டெப் 2ல கைடு முடிஞ்சது, ஹேவ் முடிஞ்சது. நெக்ஸ்ட் நமக்கு ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல, அது டிக்ஷனரி ஆர்டர்ல மொரேல் வரணும். அது அதே இடத்துல தான் இருக்கு, அதனால அதை அப்படியே விட்டுறலாம். அடுத்து வர வேண்டியது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பார்க்கும்போது சீம்ஸ். அதனால சீம்ஸ் இங்க கொண்டு வந்துட்டு சீம்ஸ் இருக்கிற இடத்துல தட் கொண்டு வந்திருக்காங்க. வேக் அப்படியே ஃபாலோ ஆயிருக்கு. ஸோ இதுக்கு மேல நமக்கு ஃபர்தர் ஸ்டெப்ஸ் தேவைப்படல, ஏன்னா ரெண்டாவது ஸ்டெப்லேயே நமக்கு தேவையான அவுட்புட் வந்துடுச்சு, டிக்ஷனரி ஆர்டர் அரேஞ்ச் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ திஸ் இஸ் இன்டர்சேஞ்சிங் ஆஃப் எலிமெண்ட்ஸ் எக்ஸாம்பிள்லையும் வரும். இப்போ இது வரைக்கும் நம்ம லெட்டர்ஸ் வேர்ட்ஸ் வச்சு பார்த்தோம். இப்போ நம்பர்ஸ் வச்சு ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. இன்புட் வந்து 144, 786, 325, 86, 645, 284, 93. இப்படி ஒரு 7 நம்பர் கொடுத்துருக்காங்க இன்புட்ல. ஸ்டெப் 1 என்ன இருக்கு, 86 முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, அப்படியே பாருங்க என்ன இருக்குன்னு. ஸோ ஸ்டெப் 1ல 86 முன்னாடி வந்திருக்கு. 86 இருந்த இடத்துல 144 வந்துடுச்சு. பாருங்க, 144 இருந்ததுல 86 வந்துடுச்சு, ஏன்னா 86 முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. அப்ப 86 இருந்த இடத்துல இந்த 144 வந்துடுச்சு. ஓகே, மீதி இருக்கிற 786, 325, 645 அப்படியே எடுத்து எழுதிருக்காங்க, எந்த சேஞ்சும் பண்ணல. ஒன்லி சேஞ்ச் ஸ்டெப் 1ல என்ன பண்ணிருக்காங்க, 144 இந்த இடத்துல 86 வந்துடுச்சு, 86 இருந்த இடத்துல 144 வந்துடுச்சு. ஓகே, ஸ்டெப் 2ல என்ன பண்ணிருக்காங்க, அந்த 86 அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் 93 கொண்டு வந்திருக்காங்க. 93 எங்க இருக்கு, லாஸ்ட்ல இருக்கு. அப்ப 93 இருந்த இடத்துல 786, ஏன்னா 786 இருந்த இடத்துல 93 முன்னாடி கொண்டு வந்ததுனால இந்த 93 எங்க இருந்ததோ அந்த இடத்துக்கு இந்த 786 கொண்டு வந்துட்டாங்க. மீதி இருக்கிற 325, 144, 645, 284 அப்படியே வச்சிருக்காங்க. ஓகே, இப்போ ஃபைனல் ஸ்டெப் போயிடுவோம். ஸ்டெப் 5 தான் ஃபைனல் ஸ்டெப், அதுதான் அவுட்புட் அப்படின்றாங்க. என்ன இருக்கு அப்படின்னு ஸ்டெப் 5 பார்க்கும்போது நமக்கு பார்த்த உடனே தெரியுது, அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, சின்ன நம்பர்ல இருந்து பெரிய நம்பர் நோக்கி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 86, 93, 144, 284, 325, 645, 786. ஸோ இப்படி அரேஞ்ச் பண்றதுக்கு என்ன பண்றாங்க, ஒரு ஸ்டெப்ல ஒரு நம்பரா முன்னாடி கொண்டு வராங்க. எது எது நமக்கு முன்னாடி வரணுமோ வரிசையா அப்படி கொண்டு வராங்க. முதல்ல 86 கொண்டு வந்தாங்க, அப்புறம் 93 கொண்டு வந்தாங்க. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கொண்டு வரணும், 86, 93 முடிஞ்சது, 144 கொண்டு வரணும், ஏன்னா அடுத்த பெரிய நம்பர் அதுதான். அப்போ 144 இங்க வந்துருச்சு, 144 இருந்த இடத்துல 325 வந்துருச்சு. ஓகே, மீதி இருக்கிறத அப்படியே எழுதியிருக்காங்க, மீதி இருக்கிற 3 நம்பரையும். சரி, அடுத்த ஸ்டெப் 86 முடிஞ்சது, 93 முடிஞ்சது, 144 முடிஞ்சது. நெக்ஸ்ட் எது வரணும், 284 வரணும். அதனால 284 முன்னாடி கொண்டு வந்துட்டு அந்த இடத்துல 325 கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, 645, 786 அதே இடத்துல அப்படியே நேரா வந்துடும், அது எதுவும் சேஞ்ச் ஆகாது. ஓகே,
அண்ட் தென் நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 86 முடிஞ்சது, 93 முடிஞ்சது, 144 முடிஞ்சது, 284 முடிஞ்சது. நெக்ஸ்ட் எது முன்னாடி வரணும்? 325 வரணும். ஸோ 325 645 இடத்துல கொண்டு வந்துட்டாங்க. 325 இருந்த இடத்துல 645 வந்துருச்சு. கடைசியா இருக்கிற 786 அதே இடத்துல வந்துடுச்சு. ஸோ இதுக்கு மேல ஸ்டெப்ஸ் தேவைப்படல, ஏன்னா நமக்கு டிசைட் அவுட்புட் வந்தாச்சு. அதனால இந்த கிவன் இன்புட்டுக்கு நமக்கு 5 ஸ்டெப் தேவைப்பட்டது டு அப்டைன் தி அவுட்புட். ஓகே, ஸோ இந்த எக்ஸாம்பிள் என்ன பண்ணியிருக்காங்க? நம்பர்ஸை அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்றதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை எப்படி ஃபாலோ பண்ணாங்கன்னா இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஒரு ஸ்டெப்ல சின்ன நம்பர் முன்னாடி கொண்டு வந்தா அந்த நம்பர் எந்த பொசிஷன்ல இருந்ததோ அந்த பொசிஷனுக்கு இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, another example. This again the same pattern. நமக்கு ஸ்டெப் 4 அவுட்புட் பார்த்தாலே தெரியுது, அசெண்டிங் ஆர்டர்ல தான் அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. 45, 58, 63, 77. ஓகே, எப்படி ஸ்டெப் ஃபாலோ ஆயிருக்கு? முதல்ல நமக்கு தேவையானது 45, இன்புட்ல கடைசியில் இருக்குது, அதனால அதை முதல்ல கொண்டு வராங்க. அகைன் இந்த 87 இந்த 45 இருந்த இடத்துக்கு எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க, இன்டர்சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ சிமிலர் எக்ஸாம்பிள் தான், இங்கேயும் இன்டர்சேஞ்ச் தான் இருக்கு. ஓகே, ஸ்டெப் 2 என்ன பண்ணோம்? 45 முடிஞ்சது. நெக்ஸ்ட் டார்கெட் பண்ண வேண்டிய நம்பர் 58, அதனால 58 முன்னாடி கொண்டு வந்துட்டு 58 இருக்கிற இடத்துக்கு 63 கொண்டு வந்துட்டாங்க. ஓகே, ஸோ நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தா அதே எக்ஸாம்பிள் மாதிரி தான் இதுவும். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நெக்ஸ்ட் சில கொஸ்டின் சால்வ் பண்ணலாம். எக்ஸாம்ல எந்த மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இந்த மாதிரி இன்புட்டு சம் ஸ்டெப்ஸ் கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு உங்களுக்கு வேற ஒரு இன்புட் கொடுத்து அதை சால்வ் பண்ண சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின்ல பாருங்க, இன்புட் வந்து ட்ரெயின், கார், ஏர்பிளேன், ஷிப், பஸ், சைக்கிள், ஆட்டோ ரிக்ஷா. 1 2 3 4 5 6 7 7 வேர்ட்ஸ் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு 4 ஸ்டெப்பு கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்டெப் 4 தான் நமக்கு அவுட்புட் அப்படின்றதையும் கொடுத்துருவாங்க. ஓகே, கிளியரா உங்களுக்கு இண்டிகேட் பண்ணிடுவாங்க. ஸ்டெப் 4 இஸ் தி ஃபைனல் ஸ்டெப் ஃபார் திஸ் இன்புட் அப்படின்னாலே நமக்கு என்ன தெரிஞ்சுக்கணும்? அதுதான் அவுட்புட் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, சரி, என்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸ்டெப் 1ல என்ன பண்றாங்க? ட்ரெயின் அப்படியே இருக்கு, பட் ஷிப்பு இங்க வந்துருச்சு. எங்க இருந்த ஷிப்பு? இங்க இருந்த ஷிப்பு இங்க வந்துருச்சு. அண்ட் தென் காரு, ஏர்பிளேன், பஸ்ஸு, சைக்கிள், ஆட்டோ ரிக்ஷா. இந்த மாதிரி ஸ்டெப் 1ல நடந்திருக்கு. அதாவது ஷிப்பை மட்டும் செகண்ட் பிளேஸ்ல கொண்டு வந்திருக்காங்க. அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கிற ட்ரெயின் அந்த பிளேஸ்ல தான் இருக்கணும்னு அர்த்தம். அதே பிளேஸ்ல இருக்கிறதுனால அவங்க செகண்ட் பிளேஸ்ல வரக்கூடிய வேர்டை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அப்ப ஷிப்பு கொண்டு வந்துட்டு மீதி இருக்கிற கார், ஏர்பிளேன், பஸ், சைக்கிள், ஆட்டோ ரிக்ஷா அப்படியே கண்டினியூ ஆயிருக்கு. எந்த சேஞ்சும் பண்ணல அவங்க. ஓகே, ஸ்டெப் 1ல இது நடந்திருக்கு. ஸ்டெப் 2ல ட்ரெயின் அப்படியே தான் இருக்கு, ஷிப் ஆல்ரெடி கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் எதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க? சைக்கிளை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, இங்க இருக்கிற சைக்கிளை தேர்ட் பிளேஸுக்கு கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் வர கார், ஏர்பிளேன், பஸ், ஆட்டோ ரிக்ஷா அப்படியே கண்டினியூ ஆயிருக்கு, எந்த சேஞ்சும் பண்ணல அவங்க. ஓகே, நோ கோ டு தி ஃபைனல் ஸ்டெப். என்னதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நாம பார்க்கணும்னா பாருங்க, ட்ரெயின், ஷிப்பு, சைக்கிள், கார், பஸ், ஆட்டோ ரிக்ஷா, ஏர்பிளேன் இப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்தோன்னே நமக்கு என்ன தெரியுது? டிக்ஷனரி ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இன் ரிவர்ஸ். பாருங்க, ஏஐ, அப்புறம் ஏயு, அப்புறம் பி, அப்புறம் சிஏ, அப்புறம் சிஒய், அப்புறம் எஸ், அப்புறம் டி.
ஸோ ஏ டு இசட் ரிவர்ஸ் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க வேர்ட்ஸை. அதாவது ரிவர்ஸ் டிக்ஷனரி ஆர்டர்ல, ரிவர்ஸ் டிக்ஷனரி ஆர்டர்னு கூட சொல்ல முடியாது, ரைட் டிக்ஷனரி ஆர்டர் தான், பட் இன் ரிவர்ஸ் டைரக்ஷன் அப்படி சொல்லணும். இவங்க இசட் டு ஏ பண்ணல, ஏ டு இசட் தான் பண்ணியிருக்காங்க. ஆனா அதை வந்து ரிவர்ஸ் டைரக்ஷன்ல பண்ணியிருக்காங்க. ஓகே, அதனால நமக்கு முதல்ல வர வேண்டிய வேர்டு என்னது? ட்ரெயின். செகண்ட் வர வேண்டிய வேர்டு ஷிப்பு. தேர்டு வர வேண்டியது சைக்கிள். ஃபோர்த் வர வேண்டியது கார். ஃபிஃப்த் வர வேண்டியது பஸ். இதுக்கு தான் அந்த ஸ்டெப்ஸ் ஃபாலோ ஆயிருக்கு. முதல்ல ட்ரெயின் வரணுன்றதுனால ட்ரெயின் முதல்ல ஆல்ரெடி இருக்கு, அதனால அதை விட்டுட்டாங்க. அடுத்த வேர்டு ஷிப்பு, அதனால ஷிப் ஆஃப் முன்னாடி கொண்டு வராங்க. ஓகே, ஷிப் இங்க வந்துருச்சு. மீதி எதுவுமே அவங்க டச் பண்ணல, அப்படியே வரிசை எழுதிட்டாங்க. ஷிப்பிங் வந்துருச்சுன்னா மீதி என்ன இருக்குது? காரு, ஏர்பிளேன், பஸ், சைக்கிள், ஆட்டோ ரிக்ஷா, அதை அப்படியே எழுதிட்டாங்க. இப்போ ட்ரெயின் முடிஞ்சது, ஷிப் முடிஞ்சது. தேர்ட் என்ன ஃபோக்கஸ் பண்ணணும்? சைக்கிள். அதனால இந்த சைக்கிளை முன்னாடி கொண்டு வராங்க. மீதி இருக்கிற கார், ஏர்பிளேன், பஸ், ஆட்டோ ரிக்ஷாவை அவங்க எதுவும் டச் பண்ணல, அப்படியே எழுதிட்டாங்க. ஃபோர்த் பாருங்க, நமக்கு கார் வரணும். ட்ரெயின் முடிஞ்சது, ஷிப் முடிஞ்சது, சைக்கிள் முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம கார் ஃபோக்கஸ் பண்ணணும். கார் பாருங்க, ஃபார்ச்சுனேட்லி அதே இடத்துல இருக்கு, அதனால அதை நம்ம அப்படியே அதே ஸ்டெப்ல அதை டச் பண்ணாம நெக்ஸ்ட் வேர்டு நமக்கு தேவை பஸ்ஸு. ஸோ கார் அதே இடத்துல இருந்துச்சு, விட்டுட்டோம். பஸ், அதனால இங்க இருக்கக்கூடிய பஸ்ஸை முன்னாடி கொண்டு வரோம். மீதி இருக்கிற ஏர்பிளேன், ஆட்டோ ரிக்ஷா அதை வந்து அப்படியே எழுதிக்கிறோம், எதுவும் சேஞ்ச் பண்ணல. ஸோ இப்போ பஸ் வரைக்கும் முடிஞ்சது. மீதி இருக்கிற ஆட்டோ ரிக்ஷா, ஏர்பிளேன்ல ஜஸ்ட் ஆட்டோ ரிக்ஷா முன்னாடி கொண்டு வரோம். ஆப்வியஸ்லி ஏர்பிளேன் அடுத்து வந்துடும், அதோட ஸ்டெப்பு முடிஞ்சிருது. ஓகே, ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ல கொஷின்ஸ் கொடுத்துட்டு உங்களுக்கு ஆக்சுவல் கொஷின் என்ன கேட்பாங்க? இன்புட் வந்து டிரைவர், ஆக்டர், ஆஸ்ட்ரோனட், இன்ஜினியர், தெரபிஸ்ட், ஸ்போர்ட்ஸ் பர்சன், டாக்டர், இப்படின்ற இன்புட்டுக்கு நீங்க அவுட்புட்டு கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அதுக்கான கொஷின்ஸ் பாருங்க. How many steps does it take to get the final output? எதுக்கு? இந்த இன்புட்டுக்கு. எத்தனை ஸ்டெப் நமக்கு எப்படி தெரியும்? நம்ம அரைவ் பண்ணாதான் தெரியும். ஜென்ரலி இந்த மாதிரி இன்புட் அவுட்புட் கொஷின்ஸ்க்கு செட் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க. ஓகே, நீங்க ஒரு டைம் கொஞ்சம் டைம் எடுத்து சால்வ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒரு 3 or 4 கொஷின்ஸ் நீங்க ஆன்சர் பண்ற மாதிரி வரும். அதனால உங்களுக்கு ஓவரால் டைம் பார்த்தீங்கன்னா இட் வில் பி, மற்ற கொஷின் ஒரு கொஷின் கொடுத்தா எப்படி சால்வ் பண்றீங்களோ அதே மாதிரி தான் இந்த செட் ஆஃப் கொஷின்ஸ். பசில்ஸ்க்கெல்லாம் ஜென்ரலாக வந்து ஒரு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துட்டு அதுல இருந்து செட் ஆஃப் கொஷின்ஸ் கேட்பாங்க இல்லையா, அதே மாதிரி தான். ஓகே, ஃபர்ஸ்ட் கொஷின் வந்து ஹவு மெனி ஸ்டெப்ஸ் டஸ் இட் டேக் அப்படின்னு கேட்குறாங்க. செகண்ட் கொஷின் வாட் இஸ் தி தேர்ட் வேர்ட் ஃப்ரம் தி லெஃப்ட் இன் ஸ்டெப் 4 அப்படின்றது செகண்ட் கொஷின். தேர்ட் கொஷின் வாட் வில் பி ஸ்டெப் 2. ஃபோர்த் கொஷின் வாட் இஸ் தி பொசிஷன் ஆஃப் தி வேர்ட் ஆஸ்ட்ரானட் ஃப்ரம் லெஃப்ட் இன் ஸ்டெப் 3 அப்படின்னு ஒரு 4 டிஃப்ரெண்ட் கொஷின் கேட்குறாங்க. ஸோ அப்போ நம்ம இந்த டிரைவர், ஆக்டர், ஆஸ்ட்ரானட், இன்ஜினியர், தெரபிஸ்ட், ஸ்போர்ட்ஸ் பர்சன், டாக்டர் அப்படின்றத இன்புட்டை நம்ம அவுட்புட்டாக கொண்டு வரணும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணி. எப்படி ஃபாலோ பண்றதுன்னா அதுக்கு தான் இந்த இல்லஸ்ட்ரேஷன் நம்ம கொடுத்தாங்க கொஷின்லயே. இந்த இல்லஸ்ட்ரேஷன் எந்த மாதிரி ஃபாலோ ஆயிருக்குதோ அதே மாதிரி நீங்க கேட்குற கொஷினுக்கு ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம். ஓகே, இங்க ஸ்லைட்ஸ் காமிக்கிறதுனால உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைட்ல இருக்கு, பட் நீங்க கொஷின் பேப்பர் இமேஜின் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொஷின் ஒன்று கொடுத்துட்டு இன்புட்டு 4 ஸ்டெப் அவுட்புட் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அடுத்த லைன்ல என்ன கொடுத்துருப்பாங்க? ஸ்டெப் 4 இஸ் தி ஃபைனல் அவுட்புட். அப்படி இருக்கும்போது இந்த இன்புட்டு டிரைவர், ஆக்டர் இது கொடுத்துட்டு இந்த 4 கொஸ்டினும் வரிசையா கேட்டிருப்பாங்க. அப்ப என்ன பண்ணணும்? முதல் இந்த இன்புட்டு எப்படி அவுட்புட்டா மாறி இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது. நம்ம ஆல்ரெடி கண்டுபிடிச்சு வச்சிருக்கோம். என்னது? A to Z ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதுறதுக்கு
ட்ரை பண்ணியிருக்காங்க. அதை எப்படி கொண்டு வந்திருக்காங்கன்னா ஒரு ஸ்டெப்ல ஒரு வேர்டா கொண்டு வந்திருக்காங்க. மீதி இருக்கிறத எதுவும் டச் பண்ணல, அப்படியே எழுதியிருக்காங்க அப்படின்னு நமக்கு புரியுது இல்லையா? அப்ப அதே மாதிரி தான் நம்ம இந்த டிரைவர், ஆக்டர், ஆஸ்ட்ரோனாட் இதுக்கும் ஃபாலோ பண்ணோம். ட்ரை பண்ணுவோமா? அவுட்புட் என்ன வரணும்? ஆக்சுவலா நமக்கு தெரியும் A to Z ரிவர்ஸ் ஆர்டர்ல வரணும். அப்ப முதல்ல AC AS இது ரெண்டு தான் ஏல ஸ்டார்ட் ஆகுது. இது ரெண்டுல எது முதல் வரணும்? ஆக்டர். அதனால ஆக்டர் கடைசியில வரும் இல்லையா? ஏன்னா நமக்கு A to Z ரிவர்ஸ் டைரக்ஷன்ல அவுட்புட் வரணும். ஓகே, நெக்ஸ்ட் அஸ்ட்ரோனட். ஜஸ்ட் அஸ்ட்ரோ அப்படின்னு எழுதுறேன். ஓகே, நீங்க எந்த அளவுக்கு சின்ன லெட்டரா எழுத முடியுமோ அவ்வளோ எழுதிக்கோங்க. ஏன்னா டைம் சேவ் ஆகும் உங்களுக்கு. நீங்க ஏசி ஏஎஸ் எழுதினா கூட போதும். தட் இஸ் இன்ஃபேக்ட் தி பெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி. ஏசி ஏஎஸ் அப்படி எழுதிக்கணும். அப்புறம் பாருங்க, பி எதுவும் இல்லை, சி எதுவும் இல்லை, டி. டில ரெண்டு இருக்கு, டிஐ இருக்கு, டிஓ இருக்கு. முதல்ல டிஐ தான் வரும், அப்புறம் டிஓ. ஓகே, அப்புறம் இ இன்ஜினியர், அப்புறம் எஸ் எஸ்பி ஸ்போர்ட்ஸ் பர்சன், அப்புறம் தெரபிஸ்ட் டிஹெச். ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 7 வேர்ட்ஸ் இருக்கு இங்க. 1 2 3 4 5 6 7. ஓகே, டிசைட் அவுட்புட் இப்படிதான் வரணும்னு தெரிஞ்சிருச்சு. ஏன்? நமக்கு இல்லஸ்ட்ரேஷன்ல கொடுத்தாங்க, சம் இன்புட் கொடுத்துட்டு டிசைட் அவுட்புட் எப்படி பண்ண சொன்னாங்க. A to Z ரிவர்ஸ் ஆர்டர்ல ரிவர்ஸ் டைரக்ஷன்ல எழுதியிருக்காங்க. அதே மாதிரி தான் நம்ம இதுக்கும் ஃபாலோ பண்ணணும். இப்ப ஸ்டெப் 1. ஸ்டெப் 1 என்ன பண்ணணும்? நமக்கு தேவையானது TH முதல்ல கொண்டு வந்துடணும். ஓகே, தெரபிஸ்ட் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா மீதி இருக்கிறத எதுவுமே டச் பண்ணாம தான் இல்லஸ்ட்ரேஷன்ல இருந்தது இல்லையா? அப்ப டிரைவர் அப்படியே வந்துடும், ஆக்டர் வந்துடும், அஸ்ட்ரானட் வந்துடும், இன்ஜினியர் வந்துடும், தெரபிஸ்ட் முன்னாடி கொண்டு போயிட்டோம். ஓகே, அதனால அது போயிடுச்சு. ஸ்போர்ட்ஸ் பர்சன் வந்துடும், டாக்டர். ஸ்டெப் 2. ஸோ தெரபிஸ்ட் ஓவர். நெக்ஸ்ட் எஸ்பியை முன்னாடி கொண்டு வரணும். அதனால தெரபிஸ்ட் எஸ்பி, எஸ்பியை முன்னாடி கொண்டு வந்துடணும். அதுக்கப்புறம் வர்றத this is DI, right? Diver. அப்ப எஸ்பி இங்க வந்துடுச்சு. மீதி இருக்கிறத அப்படியே கண்டினியூ பண்ணும். என்னது? டிஐ, ஆக்டர், ஏஎஸ், இஎன், டிஓ. ஓகே, மீதி எதுவும் டச் பண்ணக்கூடாது. தேர்ட் ஸ்டெப் எதை ஃபோக்கஸ் பண்ணும்? இஎன் ஃபோக்கஸ் பண்ணும். அதனால இஎன் முன்னாடி கொண்டு வந்துடலாம். டிஹெச் முடிஞ்சது, எஸ்பி முடிஞ்சது, நெக்ஸ்ட் இஐ இஎன் வரணும். ஓகே, மீதி இருக்கிறத டிஐ, ஏசி, ஏஎஸ், டிஓ அப்படியே வச்சுக்கிறோம். ஃபோர்த் ஸ்டெப் என்ன பண்றோம்? டிஹெச், எஸ்பி, இஎன் வரைக்கும் முடிச்சோம் இல்லையா? ஃபோர்த் டிஓ நமக்கு தேவை. அதனால இந்த டிஓவை முன்னாடி கொண்டு வந்துடுறோம். டிஓ முன்னாடி கொண்டு வந்துட்டோம்னா மீதி இருக்கிற டிஐ, ஏசி, ஏஎஸ் அப்படியே வரும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது டிஐ. ஃபிஃப்த் ஸ்டெப் எது எது முடிஞ்சது? டிஹெச் முடிஞ்சது, எஸ்பி முடிஞ்சது, இஎன் முடிஞ்சது, டிஓ முடிஞ்சது. டிஐ ஃபோக்கஸ் பண்ணணும். கவனிங்க, ஃபார்ச்சுனேட்லி டிஐ அதே இடத்துல இருக்கு. அதனால நம்ம ஒரு ஸ்டெப் வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. நெக்ஸ்ட் லெட்டருக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் வேர்டு அஸ்ட்ரோ. அதனால ஏஎஸ் முன்னாடி வந்துடும், பேலன்ஸ் இருக்கிற ஏசி இங்க வந்துடும்.
இப்போ பாருங்க நமக்கு ஃபைனல் ஸ்டெப் வந்தாச்சு. THSPENDODI அஸ்ட்ரோ ஏசி அப்படின்னா நமக்கு 5 ஸ்டெப் தான் இதுக்கு தேவைப்பட்டுச்சு. ஓகே, அப்ப 5th ஸ்டெப் இஸ் தி அவுட்புட். ஓகே, டிசைட் அவுட்புட் நமக்கு வந்தாச்சு. இந்த ஏஎஸ் இங்க கொண்டு வந்திருக்கும். ஓகே, 5th ஸ்டெப்ல அது மட்டும் தான் நம்ம பண்ணோம். ஏன்னா டிஏ அதே இடத்துலயே வந்துடுச்சு. ஸோ திஸ் இஸ் தி ஃபைனல் அவுட்புட். அதாவது டிஹெச்னா தெரபிஸ்ட், ஸ்போர்ட்ஸ் பர்சன், இன்ஜினியர், டாக்டர், டைவர், அஸ்ட்ரோனட், ஆக்டர், இப்படி அவுட்புட் வரணும். இப்படி நம்ம அரைவ் பண்ணியாச்சு. இப்போ கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ணலாம். How many steps does it take to get the final output? ஆன்சர் எவ்வளோ? 5 steps. ஸோ உங்களுக்கு மல்டிபிள் சாய்ஸ்ன்றதுனால ஸ்டெப்ஸும் கொடுத்துருவாங்க. 5, 4, 6, 3 இது மாதிரி கொடுத்துருப்பாங்க. யூ ஹவ் டு செலக்ட் தி ஆன்சர் as 5. அப்புறம் வாட் இஸ் தி தேர்ட் வேர்டு ஃப்ரம் தி லெஃப்ட் இன் ஸ்டெப் 4? ஸ்டெப் 4ல திஸ் இஸ் ஸ்டெப் 4. லெஃப்ட்ல இருந்து தேர்ட் வேர்டு எதுன்னு கேட்குறாங்க. இது ஃபர்ஸ்ட், இதுதான் லெஃப்ட். திஸ் இஸ் லெஃப்ட் சைடு, திஸ் இஸ் ரைட் சைடு. ஓகே, உங்களுக்கு ரைட் ஹேண்ட் எந்த சைடு இருக்கோ அதுதான் ரைட், லெஃப்ட் ஹேண்ட் எந்த பக்கம் இருக்கோ அதுதான் லெஃப்ட். ஓகே, ஸோ லெஃப்ட் சைட்ல இருந்து மூணாவது வேர்டு எதுன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் வேர்டு தெரபிஸ்ட், செகண்ட் வேர்டு ஸ்போர்ட்ஸ் பர்சன், தேர்ட் வேர்டு இன்ஜினியர். ஓகே, ஸ்டெப் 4ல தேர்ட் வேர்டு எது வந்துச்சு? இன்ஜினியர். ஸோ தேர்ட் ஒன் ஸ்டெப் 4 வந்து ஆன்சர் வந்து இன்ஜினியர் அப்படின்றது ஆப்ஷன்ல இருக்கும். இன்ஜினியர், தெரபிஸ்ட், டாக்டர், டைவர்னு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்கன்னா நம்ம வந்து இன்ஜினியரை செலக்ட் பண்ணணும். வாட் வில் பி ஸ்டெப் 2? ஸோ ஸ்டெப் 2 என்ன? தெரபிஸ்ட், ஸ்போர்ட்ஸ் பர்சன், டைவர், ஆக்டர், அஸ்ட்ரோனட், இன்ஜினியர், டாக்டர் அப்படின்ற ஆப்ஷனை நீங்க கிளிக் பண்ணணும். ஓகே, இல்லை ஸ்டெப் 2ல என்னென்ன வேர்ட்ஸ் என்ன வரிசையில் வந்திருக்கோ அதே வரிசையில் நீங்க செலக்ட் பண்ணணும். வாட் இஸ் தி லாஸ்ட் கொஸ்டின்? வாட் இஸ் தி பொசிஷன் ஆஃப் தி வேர்ட் astronaut from left in step 3? ஸ்டெப் 3ல அஸ்ட்ரானட்ன்ற வேர்டு லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது எத்தனாவதா இருந்துச்சு பார்ப்போம். ஸ்டெப் 3ல அஸ்ட்ரானட் எங்க இருக்கு பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6th பிளேஸ்ல இருக்கு. ஓகே, லெஃப்ட்ல இருந்து ஸ்டெப் 3 அஸ்ட்ரானட் எந்த பொசிஷன்ல இருந்துச்சு? 1, இதுக்கு வந்து from left in step 3 na 6th position இல்லையா? பாருங்க ஸ்டெப் 3 இந்த ஸ்டெப் 3 இதுல லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்போது அஸ்ட்ரானட் எந்த பிளேஸ்ல இருக்கு? 1, 2, 3, 4, 5, 6 6th பொசிஷன்ல இருக்கு அஸ்ட்ரானட் அப்படின்றது. தட் இஸ் அவர் ஆன்சர். புரிஞ்சுதா? இதுவே ரைட்ல இருந்து எந்த பொசிஷன்ல இருக்குன்னு கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் வில் பி செகண்ட் பொசிஷன் சொல்லணும். ஏன்னா ரைட்ல இருந்துன்னா இந்த பக்கம் இருந்து பார்க்கும்போது, லெஃப்ட்ல இருந்துன்னா இங்க இருந்து பார்க்கும்போதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ ஸ்டெப் 3ல அஸ்ட்ரானட்ன்ற வேர்டு ரைட்ல இருந்து எத்தனாவது பொசிஷன்னா செகண்ட் பொசிஷன், லெஃப்ட்ல இருந்து எத்தனாவதுன்னா 1, 2, 3, 4, 5, 6th பொசிஷன். நம்ம கொஸ்டின்ல லெஃப்ட்ல இருந்துன்னு தான் கேட்டிருக்காங்க, அதனால த ஆன்சர் வில் பி 6th பொசிஷன். ஓகே, நெக்ஸ்ட். ஸோ திஸ் இஸ் தி ஆன்சர். நம்ம ஆல்ரெடி அரைவ் பண்ணது, ஜஸ்ட் உங்களுக்கு வந்து அவுட்புட் வந்து போட்டிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். இப்போ நம்பர் பேஸ் பண்ணி ஒரு கொஸ்டின். 56, 72, 33, 98, 12, 15, 29, 49. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 நம்பர்ஸ் கொடுத்துட்டாங்க நமக்கு இன்புட்ல. 5 ஸ்டெப் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸ்டெப் 5 இஸ் தி லாஸ்ட் ஸ்டெப்னு சொல்லிட்டாங்க.
அப்போ ஸ்டெப் 5 தான் அவுட்புட். ஓகே, ஸ்டெப் 5 பார்த்தாலே தெரியுது எல்லாமே அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு. ஓகே, சரி, அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணதை எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம், பார்க்கலாம். ஸோ 12 முன்னாடி வரணும், அதனால 12 முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல. அப்படியே கவனிங்க. அதனால இந்த 12 முன்னாடி பொசிஷன்ல கொண்டு வந்துட்டாங்க. அப்புறம் என்ன பண்ணிருக்காங்க, வேற எதுவுமே பண்ணல அவங்க. 56, 72, 33, 98, 15, 29 எதுவும் டச் பண்ணல, அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஒன்லி சேஞ்ச் 12 முன்னாடி வந்திருக்கு, அவ்வளவுதான். ஓகே, செகண்ட் ஸ்டெப்ல நம்ம நெக்ஸ்ட் டார்கெட் என்ன, 15. அதனால 12 15 முன்னாடி கொண்டு வராங்க. எங்க இருக்கிற 15, இங்க இருக்கிற 15 இங்க கொண்டு வராங்க. மீதியை அப்படியே எழுதியிருக்காங்க, 56, 72, 33, 98, 29, 49. ஓகே, ஸோ இப்படியே ப்ரொசீட் பண்ணிட்டு வந்து கடைசியா அசெண்டிங் ஆர்டர்ல கொண்டு வந்திருக்காங்க. இது கிவன் இல்லஸ்ட்ரேஷன். இதே மாதிரி நமக்கு கொஸ்டின் என்ன, 74, 32, 45, 90, 21, 77, 80, 82 இதை அரேஞ்ச் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கான கொஷின்ஸ். ஓகே, டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் வரும். நம்ம ப்ரீவியஸ் எப்படி பார்த்தோமோ, ஸ்டெப் 3ல தேர்ட் நம்பர் என்ன வரும், எத்தனை ஸ்டெப்ஸ் இதுக்கு தேவைப்படுது, ஸ்டெப் 5ல ரைட்ல இருந்து 4வது நம்பர் என்ன, இந்த மாதிரி தான் டிஃப்ரெண்ட் கொஷின்ஸ் வரும். சரி, நம்ம வந்து கொஷின்ஸஸ் எப்படி இல்லஸ்ட்ரேஷன் கொடுத்தாங்களோ அதே மாதிரி சால்வ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இங்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டது என்ன, இந்த இல்லஸ்ட்ரேஷன் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க நம்பர்ஸ் அப்படின்னு தெரியுது. therefore இந்த கிவன் கொஷினுக்கு நமக்கு தேவையான அவுட்புட் என்ன, அசெண்டிங் ஆர்டர். முதல்ல எது வரணும், சின்ன நம்பர் 21, அப்புறம் 32, 21, அப்புறம் 32, நெக்ஸ்ட் 45. நெக்ஸ்ட் பாருங்க, 50ல தான் இருக்கா, இல்ல 60ஸ்ல இல்ல, 70s, 74, அப்புறம் 77, அப்புறம் 80, 82, அப்புறம் 90. ஓகே, ஸோ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 நம்பர்ஸ் இருக்கு. ஓகே, 80 நம்ம கொடுத்துட்டோம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஆல்வேஸ் ரிமெம்பர் இன்புட் தனி, அதுக்கப்புறம் வர ஸ்டெப்ஸ் எல்லாம் தனி. அதனால ஸ்டெப் 1ல இருந்து தான் நீங்க கண்டினியூ பண்ணணும். ஓகே, இப்போ ஸ்டெப் 1ல நம்ம ஃபோக்கஸ் என்ன, முதல்ல 21 கொண்டு வரணும். 21, இந்த 21 கொண்டு வந்துட்டு மீதி இருக்கிறத அப்படியே எழுதிக்கணும். 74, 32, 45, 90, 77, 80, 82 ஆர்டர் எதுவும் சேஞ்ச் பண்ணக்கூடாது. ஏன்னா நமக்கு கொடுத்த இல்லஸ்ட்ரேஷன்ல அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஓகே, அதே மாதிரி தான் நம்ம கேட்குற கொஸ்டினையும் ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2, 21 முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்பர் டார்கெட் பண்ண வேண்டியது 32. அதனால 32வை முன்னாடி கொண்டு வந்துடலாம். மீதி இருக்கிறத அப்படியே எழுதணும். 74, 45, 90, 77, 80, 82 எதுவுமே டச் பண்ணக்கூடாது. ஸ்டெப் 3, நெக்ஸ்ட் 45வை டார்கெட் பண்ணோம். 21, 32, இங்க இருக்கிற 45 இங்க வந்துருச்சு. ஓகே, மீதி அப்படியே எழுதிக்கணும், எதுவும் டச் பண்ணக்கூடாது. எந்த ஆர்டரையும் இன்டர்சேஞ்ச் எல்லாம் பண்ணல, அதனால அப்படியே எழுதுறோம். ஸ்டெப் 4, நெக்ஸ்ட் டார்கெட் 74. பாருங்க, 21, 32, 45, நெக்ஸ்ட் 74 ஃபோக்கஸ் பண்ணோம். 74 அதே இடத்துலயே இருக்கு, அதனால அதுக்கு அடுத்த நம்பர் போயிடலாம், 77. அதனால இந்த 77 இங்க கொண்டு வந்துட்டோம்னா மீதி இருக்கிறத 90, 80, 82 அப்படியே எழுதுறோம். நெக்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டியது அடுத்த ஸ்டெப்ல ஸ்டெப் 5. 21 முடிஞ்சது, 32 முடிஞ்சது, 45 முடிஞ்சது, 74 முடிஞ்சது, 77 முடிஞ்சது. இப்போ 80 ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ பிரிங் 80 டு தி
ஃப்ரண்ட். மீதி இருக்கிற 90 82 அப்படியே அதே ஆர்டர்ல எழுதிக்கிறோம். ஓகே. நெக்ஸ்ட் ஸ்டெப் 6. ஸ்டெப் 6 என்ன? 82 80 வரைக்கும் முடிஞ்சிட்டோம். 82 முன்னாடி கொண்டு வரணும். 21 32 45 74 77 80 வரைக்கும் போன ஸ்டெப்லயே முடிச்சிருந்தோம். இப்போ 82 முன்னாடி கொண்டு வரோம். அப்போ மீதி இருக்க 90 இங்கே வந்துடும். நமக்கு டிசைட் அவுட்புட் கிடைச்சிருச்சு. ஸோ திஸ் இஸ் தி அவுட்புட். ஓகே. ஸோ இந்த கிவன் இன்புட்டுக்கு நமக்கு எத்தனை ஸ்டெப் தேவைப்பட்டது? 6 ஸ்டெப்ஸ் தேவைப்பட்டது. சார் அதுதான் அவுட்புட் என்ன வரும்னு தெரிஞ்சிருச்சே. முதல் ஸ்டெப்லயே இதே மாதிரி அசெண்டிங் ஆர்டர்ல எழுதிட்டா நமக்கு வந்து எவ்வளோ ஒர்க்கு மிச்சம் அப்படின்ற மாதிரிலாம் திங்க் பண்ணக்கூடாது. எனி இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் அவுட்புட்டு வரும். ஓகே, அந்த மாதிரி தான் நம்ம ஃபாலோ பண்ணோம். ஓகே, ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டெப் 6 தான் அவுட்புட். அதான் நம்ம இங்கே சால்வ் பண்ணோம். நெக்ஸ்ட் இது பாருங்க. இந்த எக்ஸாம்பிள்ல காம்பினேஷன் வேர்டும் வந்திருக்கு, நம்பர்ஸும் வந்திருக்கு. ஓகே, ஸோ நம்ம எப்படி அனலைஸ் பண்ணுவோம்? முதல்ல இன்புட் herb 30, shrub 10, grass 20, 40, tree planter 50. ஓகே, ஸ்டெப் 1 என்ன பண்ணியிருக்காங்க? இந்த 10 முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் என்ன பண்ணியிருக்காங்க? herb 30, shrub, நெக்ஸ்ட் கிராஸ் வந்திருக்கணும், ஆனா 20 வந்திருக்கு. கிராஸ் எங்க போயிடுச்சு? லாஸ்ட்ல போயிடுச்சு. தெரியுதா? இங்க பாருங்க, இந்த 10 முன்னாடி கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ஹர்பு கண்டினியூ ஆயிருக்கு, 30 கண்டினியூ ஆயிருக்கு, ஷ்ரப்பு கண்டினியூ ஆயிருக்கு, 10 முன்னாடி போயிடுச்சு. இங்க கிராஸ் வந்திருக்கணும், ஆனா கிராஸ் வரல. எங்க போச்சு கிராஸ்னா? லாஸ்ட்ல போயிடுச்சு. அப்படின்னா ஒரே ஸ்டெப்ல டியூவல் ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸ்டெப் 1ல என்ன பண்ணியிருக்காங்க? 10 ஃப்ரண்ட்ல வந்துடுச்சு, கிராஸ் லாஸ்ட்ல போயிடுச்சு. புரிஞ்சுதா? கிராஸும் போனதுனால 20 அப்படியே வந்திருக்கு, 40 வந்திருக்கு, ட்ரீ வந்திருக்கு, பிளான்டர் 50 அப்படியே அதே பொசிஷன்ல வந்திருக்கு. இதை எதுவும் டச் பண்ணல அவங்க. ஓகே, ஸோ தே ஆல்டர்டு ஒன்லி 2 டேர்ம்ஸ். ஒன்று வந்து 10, இன்னொன்று கிராஸ். சரி, ஸ்டெப் 2 என்ன இருக்கு? இந்த 10 அங்கேயே தான் இருக்கு. நெக்ஸ்ட் 20 முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ஓகே, முன்னாடி கொண்டு வந்து நெக்ஸ்ட் ஹெர்ப் வந்திருக்கணும், பட் ஹெர்ப் வரல. இந்த ஹெர்ப் என்ன ஆயிடுச்சு? கடைசியில் போயிடுச்சு. ஸோ ஸ்டெப் 2ல 20 ஃப்ரண்ட்ல வந்துச்சு, ஹெர்ப்ன்றது கடைசிக்கு போயிடுச்சு. புரிஞ்சுதா? சரி, ஹெர்பு போயிடுச்சு அப்படின்னா மீதி இருக்கிற 30, ஏன்னா 20 நம்ம முன்னாடி கொண்டு வந்துட்டோம், அதனால 10 ஆல்ரெடி அதே பொசிஷன்ல வந்துருச்சு. 20 ஃப்ரண்ட்ல கொண்டு வந்தோம், அதனால 20 செகண்ட் பொசிஷன். தேர்ட் பொசிஷன்ல வர வேண்டிய ஹெர்பு லாஸ்ட்டுக்கு போயிடுச்சு. ஓகே, அப்புறம் மீதி என்ன இருக்கு? 30 அப்படியே வந்திருக்கு, ஷ்ரப் அப்படியே வந்திருக்கு, இந்த 20 முன்னாடி போயிடுச்சு. அப்புறம் 40 அப்படியே வந்திருக்கு, ட்ரீ அப்படியே வந்திருக்கு, பிளான்டர் அப்படியே வந்திருக்கு, 50 அப்படியே வந்திருக்கு, கிராஸ் அப்படியே வந்திருக்கு. ஓகே, சரி போதும். இதுக்கப்புறம் நம்ம அவுட்புட் பார்ப்போம் என்னதான் பண்ணியிருக்காங்க அப்படின்னா. ஸோ அவுட்புட் பார்த்தா தெரியுது, நம்பர்ஸ் எல்லாம் முதல்ல கொண்டு வந்துட்டாங்க இன் அசெண்டிங் ஆர்டர். அதனால தான் முதல் ஸ்டெப்ல 10 கொண்டு வந்தாங்க, அடுத்த ஸ்டெப்ல 20 கொண்டு வந்தாங்க. ஓகே, அப்புறம் இந்த வேர்ட்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க?
டிக்ஷனரி ஆர்டர்ல ரைட் டைரக்ஷன்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. முதல்ல ஜி, அப்புறம் ஹெச், அப்புறம் பி, அப்புறம் எஸ், அப்புறம் டி. ஓகே, இந்த மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவும் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க இன் ரைட் டைரக்ஷன்ல. நம்பர்ஸ் எல்லாம் அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பட் ஒரு ஸ்டெப்ல 2 ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணியிருக்காங்க? முதல்ல வர வேண்டிய நம்பரையும் கொண்டு வந்துட்டாங்க, அப்புறம் வர வேண்டிய வேர்டு அதை கடைசியில கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் ஸ்டெப்ல ரெண்டாவதா வர வேண்டிய நம்பரை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க, அதே மாதிரி அடுத்த வர வேண்டிய வேர்டு அதையும் லாஸ்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. தேர்ட் ஸ்டெப்ல மூணாவதா வர வேண்டிய நம்பர் 30 முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க, மூணாவதா வர வேண்டிய பிளான்டரை கடைசியில கொண்டு போயிருக்காங்க. ஃபோர்த் ஸ்டெப்ல நாலாவதா வர வேண்டிய நம்பர் 40 அதை ஃபோக்கஸ் பண்ணியிருக்காங்க. ஓகே, 40 அதே இடத்துல தான் வந்திருக்கு, அதனால அடுத்த இதை 50 கொண்டு வந்திருக்காங்க, ஷ்ரப்பை கடைசியில கொண்டு வந்திருக்காங்க. அப்புறம் அடுத்த ஸ்டெப்ல நம்பர்ஸ் எல்லாம் முடிஞ்சது, ஆனா இந்த ட்ரீ வந்து கடைசியில வரணும், அதனால அதை மட்டும் கடைசியில கொண்டு போயிருக்காங்க. ஓகே, ஸோ 5 ஸ்டெப் தேவைப்பட்டிருக்கு இவங்களுக்கு இதை கம்ப்ளீட் பண்றதுக்கு. which means they need the output. முதல்ல நம்பர்ஸ் அசெண்டிங் ஆர்டர்லயும், அப்புறம் வேர்ட்ஸ் A to Zலயும் அரேஞ்ச் பண்றது தான் இவங்களுடைய ஃபோக்கஸ். ஓகே, இப்போ இதுக்கான கொஸ்டின் 11:55 green, blue, red 33, orange 22, 44, pink அப்படின்றதுக்கு நம்ம அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணணும். ஸோ முதல்ல அவுட்புட் எழுதிப்போம். ஓகே, அவுட்புட் ஒன்னே வரணும். நம்பர்ஸ் அரேஞ்சிங் இன் அசெண்டிங் ஆர்டர் 11, 22, 33, 44, 55 இல்லையா? அதுக்கப்புறம் வேர்ட்ஸை ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் A to Z கண்டினியூஸா பண்ணியிருந்தாங்க. முதல்ல இது வரணும் பி, ப்ளூ. ஓகே, அப்புறம் பி முடிஞ்சது, சி, டி, இ, எஃப், ஜி கிரீன். அடுத்தது எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல், எம், என், ஓ ஆரஞ்சு. அப்புறம் பிங்க், அப்புறம் கியூ ஆர் ரெட். ஓகே, இதுதான் நமக்கு தேவையான அவுட்புட். ஓகே, இப்போ ஸ்டெப் 1 நமக்கு 11 முதல்ல கொண்டு வரணும். 11 அதே இடத்துல தான் இருக்கு. ஓகே, முதல் ஸ்டெப்ல என்ன பண்ணாங்க? 11 முதல்ல கொண்டு வரணும், 11 அதே இடத்துல இருக்கு, அதனால நெக்ஸ்ட் நம்பருக்கு போயிடணும். என்ன? 22. 22 முன்னாடி கொண்டு வந்துடலாம். லாஸ்ட்ல இது கொண்டு போகணும். ஸோ இது முடிஞ்சது, இது முடிஞ்சது. ஓ, அதாவது இந்த எக்ஸாம்பிள கவனிச்சிங்களா தெரியும், ஒரு நம்பரையும் அட்டாக் பண்ணணும், ஒரு வேர்டையும் ஒரே ஸ்டெப்ல டியூவல் ஆப்ரேஷன் பண்ணணும். ஸோ நம்பர்ஸ்க்கு பண்ணணும், அதே ஸ்டெப்ல வேர்டு லாஸ்ட்லயும் கொண்டு போகணும். ஆல்பபெட்டிக்கல்ல வர வேர்டு லாஸ்ட்ல கொண்டு போகணும். அதே மாதிரி தான் இங்க நம்பர் 11 அதே இடத்துலயே நமக்கு வந்துட்டதுனால நெக்ஸ்ட் நம்பரை ஃபோக்கஸ் பண்ணோம் 22. இதுக்கப்புறம் வேர்டு இதே ஸ்டெப்லயே நம்ம கொண்டு வரணும். எந்த வேர்டு நமக்கு? ப்ளூ. ப்ளூ லாஸ்ட்ல கொண்டு போறோம். ஓகே, மீதி இருக்கிறது அப்படியே எழுதிக்கணும். அதாவது கிரீன், அப்புறம் என்ன வருது? ரெட்டு, அப்புறம் 33 வருது, அப்புறம் ஆரஞ்சு வருது, அப்புறம் 44 வருது,
அப்புறம் பிங்க் வருது. ஓகே, புரிஞ்சுதா? இந்த மாதிரி தான் நீங்க ஸ்டெப்ஸ் கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2. அடுத்த நம்பர் 33யும் வேர்ட்ல கிரீனையும் ஃபோக்கஸ் பண்ணணும். கரெக்டா? ஸோ 11, 22 ஆல்ரெடி வந்தாச்சு. 33 இங்க வந்துடும். கிரீன் லாஸ்ட்ல போயிடும். ஓகே, அப்ப மீதி இருக்கிறது எது? ரெட் அப்படியே வரும். ஆரஞ்சு 44, பிங்க், ப்ளூ. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் 3. ஸ்டெப் 3ல என்ன பண்ணோம்? 44 ஃபோக்கஸ் பண்ணோம், ஆரஞ்சை ஃபோக்கஸ் பண்ணோம். ஓகே, ஸோ 11, 22, 33, 44. ஸோ இந்த 44 முன்னாடி கொண்டு வந்துட்டோம். அப்புறம் ஆரஞ்சு ஃபோக்கஸ் பண்ணோம். இந்த ஆரஞ்சை லாஸ்ட்ல கொண்டு போயிடணும். மீதி அப்படி எழுதலாம். என்னென்ன இருக்கு? பிங்க், நோ ரெட் இருக்கு. ரெட், பிங்க், ப்ளூ, கிரீன். ஓகே, ஸ்டெப் 4 என்ன ஃபோக்கஸ் பண்ணோம்? வேர் இஸ் 55? 55 ஏதோ இடத்துல விட்டுட்டோம். எங்க விட்டோம்? 11, 22. ஓகே, இந்த இடத்துல 55 வரும். ஓகே, 11, 22 முன்னாடி கொண்டு வந்தோம். அப்புறம் 55, கிரீன், ப்ளூ லாஸ்ட்ல போயிடுச்சு. ரெட், 33, ஆரஞ்சு. ஓகே, செகண்ட் 11, 22 அதே இடத்துல இருக்கு. 33 முன்னாடி கொண்டு வந்தோம். இந்த இடத்துல 55 வரும். ஓகே, அப்புறம் ரெட்டு 33 முன்னாடி வந்துருச்சு. ஆரஞ்சு 44 பை ப்ளூ, கிரீன். ஓகே, இப்போ தேர்ட் 11, 22, 33 அப்படியே இருக்கு. 44 முன்னாடி கொண்டு வரோம். இந்த இடத்துல 55 வரும். ஓகே, அப்புறம் ரெட்டு, பிங்க், ப்ளூ, கிரீன், ஆரஞ்சு. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்ல 55 பிங்க். ஸோ 11, 22, 33, 44, 55 வரணும். அது அதே இடத்துல தான் இருக்கு. அதனால ஒரு ஸ்டெப் நமக்கு மீதி. அப்புறம் பிங்கை ஃபோக்கஸ் பண்ணணும். இங்க இருக்கிற பிங்க் லாஸ்ட்ல போயிடணும். அப்ப ரெட்டு, ப்ளூ, இங்க பிங்க் லாஸ்ட்ல கொண்டு வந்துடலாம். கிரீன், ஆரஞ்சு. ஓகே, இப்போ ஸ்டெப் 5. ஸ்டெப் 5ல என்ன பண்ணணும்? நம்பர்ஸ்லாம் ஆல்ரெடி முடிஞ்சது. நமக்கு ஒன்லி எது மிஸ் ஆகுது பாருங்க. 11, 22, 33, 44, 55 கரெக்டாக வந்துருச்சு. ரெட்டு மட்டும் லாஸ்ட்ல போக வேண்டியது பேலன்ஸ் இருக்கு. அதனால அது மட்டும் 44, 55 இந்த ரெட்டு லாஸ்ட்ல கொண்டு போயிடுறோம். ஏன்னா நம்பர்ஸ்க்குலாம் ஆப்ரேஷன் முடிஞ்சது. அப்போ மீதி இருக்கிற ப்ளூ, கிரீன், ஆரஞ்சு, பிங்க் அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். ஸோ டிசைட் அவுட்புட் வந்தாச்சு நமக்கு. ஓகே, ஸோ இந்த இன்புட்டுக்கு நமக்கு 5 ஸ்டெப் தேவைப்பட்டது. ஓகே, இப்போ இதுக்கான கொஷின்ஸ் பாருங்க. How many steps does it take to get the final output? The answer is 5. Okay. Not the question. What is the second last word or number in step 2? Second last என்ன அர்த்தம்? Second lastனா லாஸ்ட்டுக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம். லாஸ்ட்ல இருந்து செகண்ட் அப்படி அர்த்தம். ஓகே, ஸ்டெப் 3ல ஸ்டெப் 2ல கேட்குறாங்க. ஓகே,
ஸ்டெப் 2ல லாஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கு பாருங்க, ப்ளூ இருக்கு, ரைட்? ஸோ ஸ்டெப் 2ல ஸ்டெப் 2 லாஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன இருக்கு, திஸ் வேர்ட் ப்ளூ இஸ் தேர். அதனால இதுக்கு ப்ளூன்றது தான் ரைட் ஆப்ஷன். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின். வாட் இஸ் தி தேர்ட் நம்பர் ஆர் வேர்டு ஃப்ரம் லெஃப்ட் இன் ஸ்டெப் 3? ஸ்டெப் 3ல லெஃப்ட்ல இருந்து பார்க்கும்பொழுது தேர்ட் நம்பர் அல்லது வேர்டு என்ன பார்ப்போம். ஸ்டெப் 3ல தேர்ட் என்னது, 33. ஓகே, so 33 is the answer. What will be the second step of the output? Second step என்ன, 11, 22, 33, 55, red. அப்புறம் pink, blue, green, orange. So 11, 22, 33, 55. செகண்ட் ஸ்டெப் தான் கேட்குறாங்க இல்லையா? 11, 22, okay. I think in step 2 we have made some mistake. The 55 விட்டதனால we have made some mistake. Let us quickly redo. Okay, ஆல்ரெடி நான் கான்செப்ட் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டதுனால குவிக்காக சால்வ் பண்ணுறேன். ஓகே, முதல்ல 11, அப்புறம் 22 கொண்டு வரணும், ஏன்னா 11 ஆல்ரெடி வந்தாச்சு. ஸோ 55, ப்ளூ லாஸ்ட்ல போயிடணும். ஓகே, கிரீன், ரெட், 33, ஆரஞ்ச், 44, பிங்க். அடுத்த ஸ்டெப்ல 11, 22 முடிஞ்சது, 33 முன்னாடி கொண்டு வந்துடணும், கிரீன் வந்து லாஸ்ட்ல போயிடணும். மீதி இருக்கிறது 55, ரெட், ஆரஞ்ச், 44, பிங்க், ப்ளூ. ஸ்டெப் 3 11, 22, 33 முடிஞ்சது, 44 முன்னாடி கொண்டு வரோம். ப்ளூ முடிஞ்சது, கிரீன் முடிஞ்சது. நெக்ஸ்ட் ஆரஞ்சு லாஸ்ட்ல போயிடும். மீது என்ன இருக்கு, 55, ரெட், பிங்க், ப்ளூ, கிரீன். ஓகே, ஸ்டெப் 4 11, 22, 33, 44, 55 கொண்டு வரணும், அது அதே இடத்துல இருக்கு. அதனால நம்ம வேர்டு பிங்க் லாஸ்ட்ல கொண்டு போகலாம். அப்ப ரெட், ப்ளூ, கிரீன், ஆரஞ்சு, பிங்க். ஃபைனல் இது 11, 22, 33, 44, 55. This will be ரெட் லாஸ்ட்ல போகணும். ஓகே, மீதி இருக்கிறது அப்படியே எழுதுறோம். ப்ளூ, கிரீன், ஆரஞ்ச், பிங்க். ஸோ டிசைட் அவுட்புட் வந்தாச்சு. ஸோ கொஸ்டின்ல ஏதாவது சேஞ்ச் இருக்கா பார்ப்போம். ஹவு மெனி ஸ்டெப்ஸ், 5 ஸ்டெப்ஸ் தான். செகண்ட் லாஸ்ட் வேர்ட் இன் ஸ்டெப் 2. ஸ்டெப் 2ல செகண்ட்ல இருந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி என்ன, ப்ளூ தான். ஓகே, அதுலயும் எந்த சேஞ்சும் இல்லை. தேர்ட் ஒன், வாட் இஸ் தேர்ட் நம்பர் ஆர் வேர்ட் ஃப்ரம் லெஃப்ட் இன் ஸ்டெப் 3? ஸ்டெப் 3ல
லெஃப்ட்ல இருந்து தேர்டு. ஓகே, இட் இஸ் 33 ஒன்லி. அதுல எந்த சேஞ்சும் இல்லை. இப்போ ஃபோர்த்து, வாட் வில் பி தி செகண்ட் ஸ்டெப் ஆஃப் தி அவுட்புட்? செகண்ட் ஸ்டெப்னா 11, 22, 33, 55, ரெட், ஆரஞ்சு 44, பிங்க், ப்ளூ, கிரீன். ஓகே, ஸோ ஆப்ஷன் ஏ டாலிஸ். ஓகே, ஆப்ஷன் ஏ தான் செகண்ட் ஸ்டெப்பு நமக்கு வருது. 11, 22, 33, 55, ரெட், ஆரஞ்சு 44, பிங்க், ப்ளூ, கிரீன். எஸ், ஸோ ஆப்ஷன் A is the right answer. So this is a lesson. அதாவது ஒரு நம்பர் அல்லது ஒரு வேர்டு நம்ம மிஸ்டேக் பண்ணியிருந்தா கூட பார்த்தீங்கன்னா அவுட்புட்டே நமக்கு ஸ்டெப்ஸ் தப்பா வந்துருது. ஏதாவது ஒரு கொஸ்டின் தப்பா ஆன்சர் பண்ற வாய்ப்பு இருந்தது. அதனால எந்த ஒரு வேர்டும் நம்பரும் எந்த ஸ்டெப்லயும் மிஸ்டேக் இல்லாம பண்ணுங்க. ஓகே, அந்த மாதிரி ரீடூ பண்ணிட்டு இருந்தோம்னா எக்ஸாம்ல டெஃபினெட்லி நமக்கு லாஸ் ஆஃப் டைம் தான். அதனால கேர்ஃபுல்லா நம்ம வந்து சால்வ் பண்ணணும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ். ஓகே, let us solve the next one. So இது பார்த்தீங்கன்னா 34 lights, ink 56, 78, online defeat 99, orange, range 87, 22. 1, 2, 3, 4, 5, 6 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி 6 வேர்ட்ஸும் கொடுத்துருக்காங்க. மொத்தம் 6 ஸ்டெப்பு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா அவுட்புட்டை நம்ம ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்து தெரியுது. நம்பர்ஸ் வந்து டிசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர். ஓகே, 99, 87, 78, 56 இந்த மாதிரி டிசெண்டிங் ஆர்டர்ல பண்ணியிருக்காங்க. வேர்ட்ஸை வந்து ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல வரிசையா பண்ணியிருக்காங்க. டி, ஐ, எல், ஓ, அப்புறம் ஆர் அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ அதனால வேர்ட்ஸ் அண்ட் நம்பர்ஸ் அப்படி பண்ணியிருக்காங்க. இப்போ இதுக்கான கொஸ்டின் என்ன? 67, 54 தேங்க்ஃபுல் மெசேஜ் லிஸ்டிங் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அவுட்புட் ஆப்வியஸ்லி எப்படி வரும்? நம்பர்ஸ் வந்து டிசெண்டிங் ஆர்டர். ஸோ முதல்ல 90, அப்புறம் 88, அப்புறம் 67, then 54, then 45, then 23. ஓகே, அப்புறம் வேர்ட்ஸ் வந்து டிக்ஷனரி ஆர்டர்ல வரிசையா. ஸோ வேர்ட்ஸ் முதல்ல எது வரும்? ஏ, பி இருக்கு, அதனால புக் லிஸ்ட். அப்புறம் சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே நோன். அப்புறம் எல் லிஸ்டிங். அப்புறம் எம் மெசேஜ், என், ஓ, பி, கியூ ஓகே குவிட். அப்புறம் ஆர், எஸ், டி ஸோ தேங்க்ஃபுல். 6 வேர்ட்ஸ் வந்து இந்த மாதிரி 1, 2, 3, 4, 5, 6 இந்த மாதிரி நமக்கு வந்து ஃபாலோ ஆகும். ஓகே, ஸோ திஸ் இஸ் அவுட்புட். இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஸ்டெப் 1, 2, 3, 4 இந்த மாதிரி வரணும். பட் ஸ்டெப்ஸ் எப்படி ஃபாலோ பண்ணிருக்காங்க அனலைஸ் பண்ணா பாருங்க. நமக்கு முதல்ல 22 கொண்டு வந்திருக்காங்க, லாஸ்ட்ல இருக்க 22 முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. ஒரு 34 லைட்ஸ், இங்க் 57, ஆன்லைன் 90, டிஃபீட் மூவ் ஆயிருக்கு, லாஸ்ட்ல கொண்டு போயிட்டாங்க. ஓகே, ஸோ முதல்ல தேவையான டிஃபீட் லாஸ்ட்ல போயிடுச்சு.
22 முன்னாடி வந்துட்டாங்க. அதாவது சின்ன நம்பர் முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் ஸ்டெப்ல அடுத்த பெரிய நம்பரை முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. இங்க் அப்படின்றது லாஸ்ட்ல போயிடுச்சு. ஓகே. தேர்ட் ஸ்டெப்ல மூணாவது பெரிய நம்பரை முன்னாடி கொண்டு வந்திருக்காங்க. லைட்ஸ் அப்படின்றது லாஸ்ட்ல போயிடுச்சு. அதாவது முதல்ல டிஃபீட் போச்சு, அப்புறம் இங்க் போச்சு, அப்புறம் லைட்ஸ். ஃபோர்த் ஸ்டெப்ல பாத்தீங்கன்னா ஆன்லைன் போயிருக்கு. ஃபிஃப்த்ல ஆரஞ்சு போயிருக்கு. ஓகே. லாஸ்ட்ல ரேஞ்ச், சிக்ஸ்த் ஸ்டெப்ல ரேஞ்ச். ஓகே. இந்த மாதிரி ஃபாலோ பண்ணியிருக்காங்க. ஸோ நம்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் சின்ன நம்பர் முதல்ல, அப்புறம் செகண்ட் நம்பர், அப்புறம் தேர்ட், அப்புறம் ஃபோர்த்து பிகர் நம்பர், அப்புறம் ஃபிஃப்த் பிகர் நம்பர், அப்புறம் கடைசியா ஆறாவது பெரிய நம்பர், அப்படி ஸ்டெப்ல கொண்டு வந்திருக்காங்க. அந்த மாதிரி இதுக்கே பார்த்தோம் அப்படின்னா இதுக்கு பாருங்க சில கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பட் இதுக்கான ஆன்சர் எப்படி வரும்னு நம்ம ஐ வில் டெல் யூ, நீங்க ட்ரை பண்ணுங்க. ஓகே. எப்படி உங்களுக்கு இல்லஸ்ட்ரேஷன்ல ஃபாலோ பண்ணிருக்காங்களோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணணும். ஸோ முதல்ல சின்ன நம்பர் முன்னாடி கொண்டு வந்துடணும், விச் மீன்ஸ் 23 முன்னாடி வந்துடணும். வேர்ட்ல புக்கு லாஸ்ட்ல போயிடணும். மீதிய அப்படியே எழுதிக்கணும். ஏன்னா இதுல பாருங்க மீதி இருக்கு 34, லைட்ஸ் 56, 78, ஆன்லைன் 99, எதுவும் சேஞ்ச் பண்ணல, அப்படியே எழுதியிருக்காங்க. ஓகே. ஸோ 54 தேங்க்ஃபுல், இது போயிடுச்சு. மெசேஜ் லிஸ்டிங் 45, known 90, quit book. ஓகே. செகண்ட் ஸ்டெப்ல 45யும் நோனையும் அட்டாக் பண்ணணும். நோன் வந்து ஆப்வியஸ்லி லாஸ்ட்ல போயிடணும். ஓகே. இந்த நோன் 45 எங்க இருக்கு, இங்க இருக்கு, இது முன்னாடி வந்துடணும். மீதிலாம் அப்படியே 23, 54, TH, ME, LI, 90, QU, நோன் கடைசியா இருக்கு. ஏதாவது மிஸ் பண்ணிட்டோமா? எஸ், சம் நம்பர்ஸ் ஆர் மிஸ்ட். அகைன் 64, 54 விட்டுட்டோம். ஸோ முன்னாடி கொண்டு வந்ததுக்கு அப்புறம் 67, 54, TH, ME, LI, 45, non 90, quit 88. ஓகே. செகண்ட் ஸ்டெப்ல 43 அண்ட் நோன் லாஸ்ட்ல போயிடுச்சு. 45 இந்த ரெண்டு அட்டாக் பண்ணதால 67, 54, TH, ME, LI, 90, QU, 88, book. புரிஞ்சுதா? தேர்ட் என்ன பண்ணும், 54 அண்டு LI. 54 முன்னாடி வந்துடணும், LI லாஸ்ட்ல போயிடணும். ஸோ LI அண்டு 54. மீதி இருக்குது அப்படியே எழுதுறோம். 45, 23, 67, TH,
ME 90 QU 88 BO known. ஓகே, ஸ்டெப் 4ல 67யும் ME பண்ண போறோம். 67 முன்னாடி வந்துரும், ME லாஸ்ட்ல போயிடும். வேர் இஸ் ME? இங்க இருக்கு. ஸோ 54 45 23 TH 90 QU 88 BO non LI. Okay, next 88 and QU, fifth step. 88 and QU லாஸ்ட்ல போயிடுது. ஓகே, மீதி அப்படியே எழுதுறோம். 67 54 45 23 TH 90 BO LIME. Okay, last sixth step 90 and TH attack பண்றோம். This 90 and TH லாஸ்ட்ல போயிடும், 90 முன்னாடி வந்துரும். So 88 67 54 45 23 and then BO KN LI ME QU. So this is our output. Okay, இப்ப questions answer பண்ணலாம். How many steps will be required? 6 steps. Okay, ஏன்னா 6th stepல நமக்கு output வந்துடுச்சு. Next, what will be the fourth element from left in the second step of the output? Second stepல leftல இருந்து fourth. Second step leftல இருந்து fourth என்னது? 54. Okay, fourth element from the left in second step. 54 is the answer. Third step எது அப்படின்னு கேக்குறாங்க. 54 45 23 67 thankful. Message 90 Q88 book list non listing. ஓகே, ஸ்டெப் 3ல எது வருது அப்படின்னா 54 என்ன ஸ்டெப்? ஸ்டெப் தேர்ட் ஸ்டெப் 54 45 23 67. So this is the right answer. அப்புறம் thankful message 90 quit. Yes, so இதுதான் ஆன்சரா வருது. Next, which element will be sixth to the left of second element from the right in step 6? Step 6 அதாவது final stepல இந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணோம்? முதல்ல செகண்ட் எலிமெண்ட் ஃப்ரம் தி ரைட் எதுன்னு பார்க்கணும். ஓகே, ஸ்டெப் 6ல செகண்ட் எலிமெண்ட் ஃப்ரம் தி ரைட் எது? குவிட், QU வருது. அதுக்கப்புறம் சிக்ஸ்த் டு தி லெஃப்ட், அதுல இருந்து சிக்ஸ்த் எலிமெண்ட் லெஃப்ட் நோக்கி வரணும். So 1 2 3 4 5 6 45 is the answer. Okay, 45. So step 6ல second element from the right எதுன்னு பார்த்துட்டு அதுல இருந்து சிக்ஸ்த் டு தி லெஃப்ட். ஸோ ரைட்ல இருந்து செகண்ட் எலிமெண்ட், அங்கிருந்து மறுபடியும் லெஃப்ட் நோக்கி ஒரு 6 அப்படி பார்க்கும்போது பாருங்க, செகண்ட் டு தி ரைட் QU, அதுல இருந்து சிக்ஸ்த்னா ME ஃபர்ஸ்ட், LI செகண்ட், KN தேர்டு, BO ஃபோர்த்து, 23 ஃபிஃப்த்து,
45 will be the sixth. Okay. What is the position of the word known in step 2? Step 2 la known எங்க இருக்கு பாருங்க, லாஸ்ட்ல இருக்கு. Okay. So the answer should be right end of the line. Okay. Option A is the right answer. So that's it for the input and output type of questions. Hope உங்க எல்லாத்துக்கும் புரிஞ்சிருக்கும் நம்புறேன். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்க, அப்பதான் இந்த கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு மைண்ட்ல கிளியரா தெரியும். So we will meet again in another session. Thank you all for attending the session on input and output, which is being organized by the Department of Employment and Training, Government of Tamil Nadu. I wish you all the best for your upcoming exams. Thank you.